மதி, சுரேஷ் எல்லாருமே காட்டுக்குள்ள வந்து போய் மாட்டிக்கிட்டாங்க. வழி தெரியாம ரொம்ப நேரமா சுத்தி சுத்தி ஒரே இடத்துலயே வந்துட்டுருக்காங்க. அப்ப சொல்றாங்க, சுரேஷ் "இல்ல நான் போய் இந்த இந்த வழியா போய் ஏதாவது வழி இருக்கா?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாங்க. கூடவே மதி வந்து "நானும் போய் இந்த வழியா தேடி போறேன்" அப்படின்ட்டு போறாங்க. எல்லாருமே தனித்தனியா வழி கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க. ஒரு வழியா எல்லாருமே வந்து ரோட்டுக்கு வந்துடுறாங்க. சிக்னலும் கிடைச்சிருது. ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்போ வந்து ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மலர் சொல்றாங்க, "நம்ம போட்டிங் போலாமா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து போட்டிங் ஓகே அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணிட்டு எல்லாருமே போட்டிங்க்கு போறாங்க. எல்லாருமே தனித்தனியா போலாம். இந்த மாரி 6 பேர் போறதும் போட்டிங் இருக்கு. ஃபேமிலியா போற மாரி இருக்கு. கப்புள்ஸ் போற மாரி இருக்கு. அந்த மாரி சொல்றப்ப, கப்புளாவே நம்ம போலாம், தனித்தனியாவே போலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்றாங்க. எல்லாருமே போட்டிங் போறாங்க. செம்ம ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. முடிச்சதுக்கப்புறமா பலூன் சொல்றதுக்காக போறாங்க. அப்போ வந்து அ தங்கராஜ் வந்து ரொம்ப நக்கல் பண்ற மாரி சொல்றாரு மலர, "நீ எப்படி சப்பாத்தி தானே சுடுவ, நீ எப்படி இத சுட்டுருவியா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களால சுட முடியல. அப்புறம் சுரேஷ் வந்து, "இது பெரிய விஷயமே இல்ல அண்ணி. நீங்க இப்படி கைய இங்க வச்சுட்டு இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஷூட் பண்ணிடலான்ற" மாரி சொல்லிக் குடுக்குறாங்க. அதே மாரி வந்து மலர் ஷூட் பண்ணிடுறாங்க. இத பார்த்தே தங்கராஜுக்கு பயங்கர கடுப்பா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கன் பலூன் ஷூட் பண்ணுறப்ப எல்லாருமே நல்லபடியா பண்ணிடுறாங்க. ஸோ இதோட வந்து எபிசோட் முடிச்சுருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடு என்ன வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.